Hello everyone, welcome to Kavina classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா C elegans-ஓட டெவலப்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே டெவலப்மெண்டல் பயாலஜி பத்தி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல இருக்க மற்ற வீடியோஸையும் நீங்க கேளுங்க. உங்களோட TN செட் எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 1க்கு வீடியோஸ்மே இருக்குப்பா. பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம C elegans பத்தின டெவலப்மென்ட் பார்க்கலாம். C elegans வந்து ஒரு மாடல் ஆர்கானிசமா நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இதில் ரெண்டு செக்ஸ் இருக்கும். ஒன்று மேல், இன்னொன்று ஹெர்மஃப்ராடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்மஃப்ராடைட்னா என்னது அப்படின்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டையுமே ஒரே ஸ்பீஷீஸே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஹெர்மஃப்ராடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் மாதிரியே இருக்கும். ஆனால் அது அந்த ஹெர்மஃப்ராடைட்டாக இருக்கிற ஆர்கானிசமால் ஸ்பெர்மையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால C elegans-ஆல கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் பண்ணிக்க முடியும், செல்ஃப் ஃபர்டிலைசேஷனும் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸாகவும் கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனாகவும் இருக்கும். இந்த ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோனமஸாகவும் இருக்கும், கண்டிஷனலாகவும் இருக்கும். இதில் லார்வல் ஸ்டேஜில் வல்வா ஃபார்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த வல்வானா என்னது அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் அப்பேரட்டஸ் தான் நம்ம வல்வா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம பிளான்ஸ்க்கு ரீப்ரொடக்ஷனுக்குலாம் படிக்கிறோம் அப்படின்னா எக் இருக்குது, எக்கு வந்து ஸ்பெர்ம் ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எக்கு தான் ஃபீமேல் செக்ஸ் அப்பேரட்டஸ். அதே மாதிரி தான் இங்கே C elegans-ஓட கேஸில் வல்வா தான் ஃபீமேல் அப்பேரட்டஸாக இருக்கும். அடுத்தது இந்த வல்வால தான் ஸ்பெர்ம் என்டர் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடந்து நம்மளுக்கு இதுதான் அகைன் என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகி மறுபடியும் ஒரு புது C elegans-ஐ வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வல்வா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிட் வென்ட்ரல் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வல்வா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு செல் என்னது அப்படின்னா ஆங்கர் செல். இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சொமேட்டிக் கொனாட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஃபார்மேஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சிக்னலிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராக்ரைன் அண்ட் ஜக்ஸாக்ரைன் சிக்னலிங். இந்த ரெண்டுமே கோஆர்டினேஷன்ல இருந்து நம்மளுக்கு இதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கர் செல் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஆங்கர் செல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு வல்வா ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வல்வா வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து C elegans ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது வல்வா ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறவங்க தான் இந்த ஆங்கர் செல். அதனால ஃபர்ஸ்ட் ஆங்கர் செல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆங்கர் செல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வைல்டு டைப் C elegans-ல ஹெர்மஃப்ராடைட்டாக இருக்குது. இதில் ரெண்டு அட்ஜசன்ட் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸில் ஒன்று Z1PPP அப்படிங்கிற சிக்னலிங் மாலிக்யூல் இருக்கும். அப்படி இல்லைன்னா Z4AAA அப்படின்ற சிக்னலிங் மாலிக்யூல் இருக்கும். இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த ரெண்டு செல்லாலையுமே அதால் ஆங்கர் செல்லாக ஃபார்ம் பண்ண முடியும். அதனால இதை வந்து ஈக்குவலன்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு செல்லுலையுமே இந்த ரெண்டு சிக்னல்ஸில் எது ப்ரெசென்ட் ஆயிருந்தாலுமே அதால் ஆங்கர் செல்லாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை இந்த ரெண்டு செல்லுமே ஒன்று ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகலை, பை சான்ஸ் ஏதாவது ஒரு செல் தான் ஃபார்ம் ஆக முடியுது அப்படின்னா அப்போ அந்த ஒரு செல்லுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் தேவை. அதாவது LAC2 அப்படிங்கிற ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா அந்த செல் ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகும். LAC2, LAC12, LIN12னு ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது. LAC12 வந்து LAC2 அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகும். LAC2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்றப்ப LIN12 அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இந்த LAC2, LIN12 அப்படிங்கிறது ரெண்டுமே ஆப்போசிட். ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும். LAC2 அதிகமாக இருந்தால் தான் அது ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகும். அப்போ LAC2 அதிகமாக இருந்தால் இன்னொன்று என்ன கம்மியாக இருக்கும், LIN12 கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போது LIN12 அதிகமாக இருந்தால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா யூட்ரைன் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த இடம் புரிஞ்சுதா? ரெண்டு செல்லுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெண்டு சிக்னல் தேவை, Z1PPP, Z4AAA. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகும். ஒருவேளை ரெண்டு செல்லாலையுமே டிவைட் பண்ண முடியலை, பை சான்ஸ் ஒரே ஒரு செல்லால் தான் டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர் முக்கியம். ஒன்று LAC2, இன்னொன்று LIN12. LAC2-ஆக இருந்தது அப்படின்னா LAC2 அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆகும். LIN12 அதிகமாக இருந்தது அப்படின்னா அது யூட்ரைன் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். இது என்ன LAC2, LIN12 அப்படின்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் கான்சன்ட்ரேஷன். ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இதோட மியூட்டேஷன் கேசஸ் பார்த்துடலாம். LIN12 அதிகமாக இருந்தால் LAC2 கம்மியாக இருக்கும். LAC2 அதிகமாக இருந்தால் LIN12 கம்மியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். LIN12 மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கர் செல்ஸ்
ரெண்டு செல்லுமே நம்மளுக்கு ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா லின்12 இல்லைன்றப்ப நம்மளுக்கு lag2 தான் ரெண்டு செல்லுமே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரெண்டு செல்லுமே ஆங்கர் செல்லாக ஃபார்ம் ஆயிரும். கெயின் ஆஃப் மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னா லின்12 ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு வென்ட்ரலைன் யூட்ரைன் ப்ரிகர்சர்ஸ் தான் கிடைக்கும். அதாவது யூட்ரைன் டிஷ்யூவோட செல்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ வல்வா இண்டக்ஷன். வல்வா ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கான ஒரு இன்டியூசர் தான் ஆங்கர் செல். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஆங்கர் செல் எப்படி வல்வா ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு லின்39 அப்படின்ற காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 6 VPCஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வல்வல் ப்ரிகர்சர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரிகர்சர் செல்ஸ் ஆறையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி பண்ணி வைக்க வேண்டிய வேலை யாரோடது அப்படின்னா லின்39ஓட வேலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு யார் இருக்காங்க? ஆங்கர் செல் இருக்காங்க. இந்த ஆங்கர் செல்னா இன்டியூசராக இருப்பாங்க. இன்டியூசர்னா யார் அப்படின்றது, இன்டியூசர்னா என்ன, காம்பிடன்ஸ்னா என்ன, மார்ஃபோஜன்னா என்ன, எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டியூசர் அப்படின்னா சிக்னல் கொடுக்குற செல்லை தான் நம்ம இன்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆங்கர் செல் இன்டியூசராக ஒர்க் பண்ணும். சிக்னலாக எதை கொடுக்கும் அப்படின்னா லின்3 அப்படின்றத செக்ரீட் பண்ணும். அதுதான் நம்மளுக்கு சிக்னலாக இருக்க போது. சிக்னலாக இருக்கிற காம்பவுண்டை தான் நம்ம மார்ஃபோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லின்3 நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எபிடெர்மல் growth ஃபேக்டர் நம்ம பாடியிலலாம் இருக்கும் இல்லையா, அதோட ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். இந்த லின்3 அக்செப்ட் பண்ணிக்க போகிற ரிசெப்டர் யார் அப்படின்னா LED23. எல்லா விபிசிலையுமே இந்த LED23 அப்படிங்கிற ரிசெப்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த லின்3 LED22 ரெண்டுமே சேர்ந்து EGFR பாத்வே இல்லாட்டி மேப் கைனேஸ் பாத்வே மூலமாக தான் சிக்னலிங் மூலமாக தான் இது வந்து ஒர்க் பண்ணும். இந்த 6 விபிசிஸுமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலன்ட் செல்ஸ். ஸோ இந்த 6 விபிசிஸுமே டிஃபால்ட்டாக அதுக்கு என்ன ஃபேட் இருக்கும் அப்படின்னா எபிடெர்மஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேட் இருக்கும். அது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிக்னலை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? லின்12 அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு லேட்டரல் இன்ஹிபிஷன் காட்டும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சி எலிகான்ஸோட கிளீவேஜ் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் ஹோலோபிளாஸ்டிக்காக இருக்கும். இது ஏசிமெட்ரிக் டிவிஷன் தான் கொடுக்கும். ஒரு ஃபவுண்டர் செல்லும் ஒரு ஸ்டெம் செல்லும் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபவுண்டர் செல்லாம் என்னென்ன அப்படின்னா AB, MS, E, C, D அப்படிங்கிற செல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்டெம் செல்லில் பார்த்தீங்கன்னா P1லேருந்து P4 வரைய அதோட லீனியேஜஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மியூட்டேஷன் கேசஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் தான் சொமேட்டிக் கொனாட் செல்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆங்கர் செல் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டார்க்கர் ஷேடட் போர்ஷன் தான் ஆங்கர் செல். ஸோ இந்த ஆங்கர் செல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா லின்39ன்ற காம்பவுண்ட் வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு 6 விபிசிஸ் கிடைக்கும். அதாவது வல்வல் ப்ரிகர்சர் செல்ஸ் கிடைக்கும். இதை வந்து எப்படி நேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா P3P, P4P, P5P அப்படின்னு P8P வரைய நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 3லேருந்து 8 வரைய 6 செல் வரிசையாக இருக்கும். இப்போது இந்த ஆங்கர் செல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆங்கர் செல்லில் நம்மளுக்கு என்ன சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது? லின்3 அப்படிங்கிற காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லின்3யை யார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா LED23 அப்படிங்கிற காம்பவுண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த LED23 இந்த எல்லா விபிசிஸ்லேயுமே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது லின்3யை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கர் செல் எதுக்கு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே நேராக யார் இருக்காங்க? P6P தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து லின்3யோட கான்சென்ட்ரேஷன் அதிகப்படியாக கிடைக்கும். அதனால இவங்க ப்ரைமரி சென்ட்ரலாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே இது P5Pக்கும் P7Pக்கும் சைடில் தான் அதோட சிக்னல் கிடைக்கும். அதனால இது ரெண்டுமே வந்து செகண்டரி லேட்ரலாக ஃபார்ம் ஆகும். இந்த மூணுமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வல்வாவாக ப்ரொடியூஸ் பண்ணும். புரிஞ்சுதா? லின்3யோட சிக்னல் எவ்வளோ கிடைக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி பிரைமரி செகண்டரின்றது ஃபார்ம் ஆகுது. லின்12ன்ற காம்பவுண்ட் நம்மளுக்கு லேட்ரல் இன்ஹிபிஷன் பண்ணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற செல்ஸ் பாருங்களேன், மொத்தமாக 6 விபிசிஸ் இருக்குது. அதில் 3 வந்து நம்மளுக்கு வல்வா ஃபார்மேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ மிச்சம் 3 இருக்கா? P3P, P4P, P8P. இந்த 3 என்ன பண்ணும் அப்படின்னா லின்3யோட சிக்னல் அவ்வளோவா கிடைக்கல அப்படிங்கிறதுனால இது டெர்ஷரி செல்ஸாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு எபிடெர்மிஸ்க்கு பதிலாக ஹைப்போடெர்மிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இதுதான் வல்வல் டெவலப்மெண்ட். இப்போது இதில் மியூட்டேஷன் கேசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லின்3யோட அளவு ரொம்ப குறைஞ்சிச்சுனாலோ இல்லை லின்3 இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா P6P மட்டும் ப்ரைமரியாக ஃபார்ம் ஆகும். மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு எபிடெர்மிஸாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வல்வா ஃபார்மேஷன் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ப்ரைமரி செகண்டரி ரெண்டும் சேர்ந்தாதான் வல்வா கிடைக்கும். இந்த கண்டிஷனில் ப்ரைமரி மட்டும் தான் ஃபார்ம் ஆகுதுங்கிறதுனால நம்மளுக்கு வல்வா வராது.
லின் 3 இல்லை அப்படின்னா வல்வா ஃபார்மேஷன் இருக்காது. ஆங்கர் செல்னா லின் 3 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஆங்கர் செல் இல்லைனாலும் நம்மளுக்கு வல்வா ஃபார்மேஷன் இருக்காது. அதாவது வல்வாலெஸ் ஃபினோடைப் அப்படின்னு சொல்லுவோம். லெட் 23 இல்லை அப்படின்னாலும் வல்வா இருக்காது. ஏன்னா லின் 3 ரிசீவ் பண்ற காம்பவுண்ட்னா லெட் 23. அப்போ ரிசெப்டார் இல்லை அப்படின்னா வல்வா ஃபார்மேஷன் இருக்காது. பிரைமரி செகண்டரி விபிசி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற விபிசி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு டெர்ஷியரி வல்வாவை ஃபார்ம் பண்ணும். டெர்ஷியரி விபிசி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா டெர்ஷியரிக்கும் வல்வா ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு அங்கே நார்மல் வல்வா தான் கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, லின் 3 நம்மளுக்கு ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு P5 P6 P7 இவங்க 3 பேருமே சேர்ந்து பிரைமரி விபிசி கொடுப்பாங்க. P4 P8 இவங்க 2 பேரும் செகண்டரி விபிசியாக ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மல்டிவல்வல் ஃபார்மேஷன் நடக்கும். லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லின் 3க்கும் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் லெட் 23 நடந்ததுன்னா மல்டிவல்வல் ஃபார்மேஷன் நடக்கும். லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லின் 3க்கும் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லெட் 23னா வல்வா இருக்காது. கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் லின் 3க்கும் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் லெட் 23னா வல்வா இருக்காது. கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் லின் 3 அண்ட் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் லெட் 23 அப்படின்னா மல்டிவல்வா ஃபார்ம் ஆகும். கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா அந்த செல் வந்து நார்மலாக எவ்வளோ அளவு ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது அந்த காம்பவுண்ட் மூலமாக எனக்கு வர ரிசல்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதுதான் நம்ம கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் இப்போ லின் 3 லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா லின் 3யோட அளவு எனக்கு கம்மியாக இருக்கும், இல்லை லின் 3யோட அளவு இருக்கவே இருக்காது. அப்போ அந்த கண்டிஷனில் லின் 3 மூலமாக எனக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்காது. அதுதான் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதே இது கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ லின் 3 கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அதோட காம்பவுண்ட் நார்மலாக செக்ரேட் ஆகிறத விட அதிகமாக செக்ரேட் ஆகும். அப்போ அதோட ரிசல்ட்டும் எனக்கு அதிகமாக கிடைக்கும். அதுதான் நான் மல்டிவல்வல் கண்டிஷன், மல்டிவல்வா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸ். ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்போது வல்வா ஃபார்ம் ஆகிடுச்சு. வல்வாவில் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸ் டிட்டர்மைன் ஆகும். ஸோ ஆன்டீரியர் போஸ்டீரியர் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து எந்த சைடில் ப்ராமினெண்ட்டாக இருக்குன்றதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஸ்பெர்மோட ப்ரோ நியூக்ளியை எந்த சைடில் ஆக்குபை பண்ணி இருக்கோ அந்த பிளேஸ் தான் போஸ்டீரியர் போல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்டீரியர் போலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம ஆன்டீரியர் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்ம் எங்கே என்ட்ரி ஆயிருக்கோ அங்கே தான் ஸ்பெர்மோட ப்ரோ நியூக்ளியர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் போஸ்டீரியர். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் ஆன்டீரியர் போல். அவ்வளோதான். சரியா? இப்போது போஸ்டீரியர் போலில் அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பி கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அங்கே P1 செல் இருக்கும். ஆன்டீரியர் போலில் என்ன இருக்கும்னா AB செல் இருக்கும். ஆன்டீரியர் போலில் பி கிரானியூல்ஸ் இருக்காது. பி கிரானியூல்ஸ் எங்கே இருக்குன்றதை வச்சு அது போஸ்டீரியர் சைடு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிப்பாங்க. போஸ்டீரியரில் P1 செல் இருக்கிற மாதிரி ஆன்டீரியரில் AB செல் இருக்கும். அதே மாதிரி போஸ்டீரியரில் 2 காம்பவுண்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா part 1 part 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆன்டீரியரில் part 3 and part 6 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் சைடில் என்னென்ன இருக்கும், போஸ்டீரியர் சைடில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிட்டர்மைன் ஆயிடும். அதாவது ஸ்பெர்மோட என்ட்ரி எங்கே இருக்கிறத வச்சு டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் ஸ்பெர்ம் நியூக்ளியர் ஃபியூஸ் ஆகி ஒர்க் பண்ணிடுச்சு அப்படின்னு அதை டிட்டர்மைன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பி கிரானியூல்ஸை வச்சு ஆன்டீரியர் இது போஸ்டீரியர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போஸ்டீரியர் சைடில் மட்டும்தான் பி கிரானியூல்ஸ் இருக்கும். இந்த பி கிரானியூல்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. சரியா? இப்போ நம்மளுக்கு ஸ்பெர்ம் வந்துருச்சு. ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதை வச்சு எது ஆன்டீரியர் எது போஸ்டீரியர் சைடு எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. இப்போது ஸ்பெர்மும் வல்வாவும் ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜைகோட் டிவைட் ஆக போகுது. ஓகேவா? ஜைகோட் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு AB செல், இன்னொன்று P1 செல். AB செல்லாக இருந்தால் அது என்ன சைடு? ஆன்டீரியர் சைடு. P1 செல்லாக இருந்தால் என்ன சைடு? அது போஸ்டீரியர் சைடு. ஓகேவா? அதனால தான் நம்ம ஆன்டீரியர்னா என்ன போஸ்டீரியர் என்னன்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போது அடுத்து AB செல் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னா 2 செல்லாக டிவைட் ஆக போகுது. ABA ABP அப்படின்னு டிவைட் ஆகுது. அடுத்தது இந்த P1 செல் 2 செல்லாக டிவைட் ஆகுது. ஒன்று EMS, இன்னொன்று P2. ஓகேவா? இந்த ABP எங்கே இருக்கோ அந்த சைடு தான் ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா டார்சல் சைடாக மாறும். இந்த EMS எங்கே இருக்கோ அங்கே சைடு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரில் வென்ட்ரல் சைடாக மாறும். இது நம்ம லேட்டர் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த டிவிஷன் எப்படி நடக்குது, இதோட சிக்னலிங் என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சி எலிகன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? AB நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். இதில் கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். AB வந்து கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். P1 வந்து ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னது அப்படின்னா தன்னால் தானே வந்து ஒரு சில செல்ஸை மட்டும்தான் கொடுக்க முடியும். ரிமைனிங் எல்லாமே அதுக்கு ஒரு சிக்னல் இருந்தால் மட்டும்தான் அதால் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன். ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா அந்த செல் தனக்கு தானே
தான் என்னவா உருவாகணும் அப்படின்றது தெரியும். ஸோ அது அந்த பொருளாக மாறிடும். இப்போது போன் செல் இருக்குது அப்படின்னா போன் செல்லுக்கு அது டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது டிவைட் ஆகி போன் செல்லு தான் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு செல்லுக்கு தான் என்னவா வரணுன்றது தெரியலை, வெளியிலேருந்து ஒரு சிக்னல் வர்றது மூலமாக அந்த சிக்னல் வந்து நீ இந்த செல் இதான் மாறு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அது கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இது புரிஞ்சது தானே? இப்போது இந்த ஏபி செல்லும் P1 செல்லும் எப்படி டிவைட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நார்மல் இன்ட்ராக்ஷனில் இஎம்எஸ் P1 நம்மளுக்கு என்ன ஆச்சு? இஎம்எஸ் அண்ட் P2 டிவைட் ஆச்சு. இஎம்எஸும் P2வும் ரெண்டு செல்லும் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணி டிவைட் ஆகும்போது எம்எஸ் அண்ட் ஈன்னு தனித்தனியாக ரெண்டு செல்லாக பிரியும். இ வந்து இன்டெஸ்டைனை கொடுக்கும். எம்எஸ்லேருந்து நம்மளுக்கு மசில்ஸ், ஃபேரிங்ஸ், கொனாட்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். ஒருவேளை P2 இல்லை அப்படின்னா இஎம்எஸ் மட்டும் இருக்குன்னா இஎம்எஸ் வந்து ரெண்டு எம்எஸ் செல்லாக பிரியும். அப்போ நம்மளுக்கு ஈயும் வராது, இன்டெஸ்டைனும் வராது. நம்மளுக்கு மசில்ஸ், ஃபேரிங்ஸ், கொனாட்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ நம்மளுக்கு எண்டோடமே வராது. ஏன்னா எம்எஸ் வந்து மீசோடம் உருவாகிறதுக்கு காரணம், இ வந்து எண்டோடம் உருவாகிறதுக்கு காரணம். அப்போது ரெண்டுமே எம்எஸ்ஸாக வந்துருச்சுங்கிறதுனால நம்மளுக்கு மீசோடம் தான் இருக்கும். எண்டோடம்ன்ற ஒரு லேயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ இதை என்ன சிக்னலிங் மூலமாக வருதுன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். P2 என்ன பண்ணும் அப்படின்னா MOM2 அப்படின்னு ஒரு காம்பவுண்டை செக்ரீட் பண்ணும். இந்த MOM2 யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இஎம்எஸ்ல MOM5 ஒரு ரிசெப்டார் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க. P2 MOM2 செக்ரீட் பண்ணுது. அதை ரிசீவ் பண்ண போகிற ரிசெப்டார் எங்கே இருக்காங்க அப்படின்னா இஎம்எஸ்ல MOM5ன்ற பேரில் இருக்காங்க. இப்போது P2 MOM2 செக்ரீட் பண்ணிடுச்சு. இது என்ன பண்ணுது அப்படின்னா MOM5ங்கிற ரிசெப்டாரில் வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகுது. ஓகேவா? இப்படி பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இஎம்எஸ்எல் என்னவா டிவைட் ஆகும்? P2லேருந்து ரெஸ்பான்ஸ் வருதுங்கும் போது இஎம்எஸ் என்னவா டிவைட் ஆகும்? நம்மளுக்கு எம்எஸ்ஸாவும் இஆவும் டிவைட் ஆகும். எம்எஸும் இயும் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு காம்பவுண்ட் தேவை, அதுதான் POP1. ஸோ இந்த POP1 வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு மசில்ஸ், ஃபேரிங்ஸ், கொனாட்ஸ் கிடைக்கும். POP1 நம்மளுக்கு ஃபங்க்ஷனபிளாக இல்லை அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு இன்டெஸ்டைனாக ஃபார்ம் ஆகும். இதுதான் P1 செல் எப்படி டிவைட் ஆகி என்னென்ன செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற பாத்வே. இது புரிஞ்சுதா? ஸோ இந்த பாத்வேவை நம்ம விண்ட் சிக்னலிங் கேஸ்கேட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பேராக்ரைன் சிக்னலிங் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பாத்வே புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ஏபி செல்லுக்கு வருவோமா? ஏபி செல் என்னவாச்சு அப்படின்னா ஏபி செல் ஏபிபி அண்ட் ஏபிஏ ரெண்டு செல்லாக டிவைட் ஆச்சா? இந்த ரெண்டு செல்லையுமே நம்மளுக்கு GLP1 அப்படிங்கிற ரிசெப்டார் இருக்கும். ரெண்டு செல்லையுமே இருக்கா? ஓகே, இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபிபி அப்படிங்கிற செல்லை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த செல்லில் GLP1 அப்படிங்கிற ரிசெப்டார் இருக்குது. இந்த ரிசெப்டாருக்குரிய காம்பவுண்டாக நம்மளுக்கு யார் வராங்க அப்படின்னா P2 செல் ப்ரொடியூஸ் பண்ணுற APX1 அப்படிங்கிற காம்பவுண்ட் வருது. புரிஞ்சுதா? இந்த APX1 அப்படிங்கிற காம்பவுண்ட் P2 செக்ரீட் பண்ணுது. இது வந்து ஏபிபியில் இருக்கிற GLP1 ரிசெப்டாரில் பைண்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு சிக்னலும் நம்மளுக்கு பைண்ட் ஆகும்போது ஏபிபி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நியூரான்ஸையும் ஹைப்போடெர்மல் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஏபிஏலையும் எனக்கு GLP1 அப்படிங்கிற ரிசெப்டார் இருக்குது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற இஎம்எஸ் செல்ஸால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த APX1 அப்படிங்கிற கொடுக்க முடியாது. அதனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு நியூரான்ஸ், ஹைப்போடெர்மஸ், ஆன்டீரியரில் ஃபேரிங் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது புரியுதா? ஏபிபிக்கு P2லேருந்து சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் மூலமாக நம்மளுக்கு நியூரான்ஸும் ஹைப்போடெர்மல் செல்ஸும் உருவாகுது. ஏபிஏக்கு P2லேருந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல, ஏன்னா பக்கத்தில் இஎம்எஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏபிஏ நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நியூரான்ஸ், ஹைப்போடெர்மஸ் அண்ட் ஆன்டீரியரில் ஃபேரிங் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு எப்படி அந்த ஜைகோட்லேருந்து ரெண்டு செல்லாக டிவைட் ஆனது அடுத்தடுத்து எப்படி அந்தந்த பர்டிகுலர் ரீஜியன்ஸை கொடுக்குது அப்படின்றதுக்கான என்டையர் ப்ராசஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதில் மியூட்டேஷன் கேசஸ் என்னது அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஏபிபி செல்லில் வந்து ரெண்டையும் ஏபிஏவும் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா P2 சிக்னல் ஏபிபிக்கு கிடைச்சா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒருவேளை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு P2லேருந்து சிக்னல் ஏபிபிக்கு ரீச் ஆகாது. அப்போது ஏபிபி ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷன் கேசஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோவில் அடுத்த ஒரு ஆர்கானிசமோட டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். TNCET எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.